ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுது. ஸோ இந்த ஒரு கிரக மாற்றத்தினால மேசராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகங்களானது ஏற்பட போகுது. தொட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொண்ணாகக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்ன, மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். ஸோ இந்த ஒரு கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் நடைபெற இருப்பதனால இந்த மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வம், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளாங்க. இப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சனி வக்ரமாக உள்ளார். ஸோ அதாவது 7.5 சனி உங்களுக்கு வக்ரமாக உள்ளதுனால மந்தத்தன்மைகள் கொஞ்சம் ஏற்படும். மேசராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மந்தத்தன்மைகளானது உண்டாகும். 12ஆம் இடத்துல உள்ள சனி வக்ரம் பெற்றுள்ளதுனால உங்களுக்கு புத்துணர்ச்சியானது பார்த்திங்கன்னா பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 5க்கு உடைய யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்றார். சூரியனோடு பார்த்திங்கன்னா புதனுமே சேர்ந்துள்ளதுனால உங்களுக்கு இப்பொழுது புதாத்திய யோகங்களானது பெறுகிறது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார். 8க்கு உரியவர் 3இல் மறைந்த விபரீத ராஜயோகங்கள் பெறுவீர்கள். எந்த ஒரு சிகிச்சை முறையும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்தை பெறுவீர்கள். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளானது நீங்கக்கூடும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளானது கிடைக்குங்க. எல்லா விஷயங்களிலுமே ஏற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். அதற்குரிய காலகட்டங்களாக சொல்லப்படுது. பணவரவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்பொழுது பணவரவானது நன்றாகவே இருக்கும். பழைய கடன்களை அடைத்து நீங்கள் முடிப்பீர்கள். நகை, பத்திரம் போன்றவற்றை மீட்கக்கூடிய அமைப்புகளானது உள்ளது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்களானது உண்டாகும். சூரிய பகவானை தினந்தோறும் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குங்க. இப்பொழுது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல நீச்சம் பெறுவதனால உங்களுக்கு பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். லக்ஷ்மி குபேர யோகங்கள் செய்வதனால உங்களுக்கு அற்புதமான பணவரவுகள் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். பணவரவில் இருந்த தடைகளானது நீங்க கொடுங்க. புதிதாக கடை தொடங்குவது அல்லது கார் வாங்குவது, பெரிய முதலீடுகளை செய்வதை நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது தான் நல்லது. இந்த நேரத்தில் பெரிய முதலீடுகள்லாம் செய்ய வேண்டாம். அகலக்கால் எதிரையும் வைக்க வேண்டாம். இருக்கக்கூடிய விஷயத்தையே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ் பண்ணி போகிறது தான் உங்களுக்கு சரியானது. மனைவியினுடைய உறவினர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவியினுடைய வழி உறவினர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருப்பது சிறந்ததுங்க. இப்படி கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு உறவு முறையை கொடுக்கும். கொடுத்து வாங்கிறதுனால பார்த்திங்கன்னா சில மனஸ்தாபங்கள் உண்டாகும். இப்போ கொடுக்கல அப்படின்னா அவன் எப்பயுமே கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் புலப்படுமே தவிர, ஆனால் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய ஒரு பாதிப்பான வார்த்தைகள்லாம் கேள்விப்படுவீங்க, காதில் கேட்பீங்க. அதனால் மன வருத்தங்கள் ஏற்படும். சில பிரச்சனைகளுமே பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. ஸோ உறவு முறைகள் பார்த்திங்கன்னா அப்பொழுது சீராக இருக்காது. ஸோ அதனால் கொடுக்கல் வாங்கலில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது தான் சிறந்தது. பணம் கொடுக்கல் வாங்கல், அதேபோல் ஜாமீன் கையெழுத்து போடுவது, இது போன்றவற்றை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. சனீஸ்வரர் லோகத்தை தினந்தோறும் ஜபிப்பது, காகத்துக்கு சாதம் வைப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் இப்பொழுது 4இல் இருப்பதனால உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும். ஆடி புறத்தன்று அம்பாள் வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்குங்க. ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதனால லாபங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 18, 19, 20 இதை சொல்லலாம்.
ஸோ இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 16 இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடும். அதேபோல் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தை சொல்லலாம். இந்த சிவப்பு நிறங்களை கொண்டு நீங்கள் எங்கே சென்றாலுமே உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் தரக்கூடிய வகையில் இருப்பதனால கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கூட கவலைகள் வந்து தேவையில்லை. முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது. பொருளாதார வளங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மேம்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். பெரியோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும். நண்பர்கள் உதவிகரமாக வந்து இருப்பார்கள். மனதில் பக்தி எண்ணங்களானது மேம்படும். சுப செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலுமே அவர்களால் பிற்பகுதியில் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ கவனங்கள் தேவை. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக வந்து இருப்பார்கள். அதேபோல் ஷேர் மூலமாக பணமானது வரும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது புதிய ஆடைகளை அணிகலன்களை வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உறவினர் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். தாய் மாமன் மூலமாகவே உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களானது முடிவது இழுபறியாகும் அப்படின்னு தான் சொல்லணும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புகள் கிடைப்பதற்கில்லை. நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு நீங்கள் ஆளாக நேரிடுங்க. அதனால் பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்தவும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு உண்டாகும். அலுவலக விஷயங்களை வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பேசுவதை கொஞ்சம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அலுவலக விஷயங்களை வெளியில் பேசும்போது அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை வந்து உண்டாக்கிடும். நீங்கள் சொன்னது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் வெளியே வரக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அலுவலக விஷயங்களே அலுவலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா விட்டு செல்வது தான் சிறந்தது. அதே போல் அன்றைய தின வேலைகளை அன்றைய தினமே முடித்துக்கொள்வது தாங்க சிறந்தது. இந்த ஒரு விஷயத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பொழுது கடின உழைப்புகளானது தேவைப்படுது. உங்களுடைய தொழிலாகட்டும் உங்களுடைய வியாபார ரீதியாகட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்புகளை போட்டால் மட்டும்தான் ஓரளவுக்கு நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்க முடியும். அதற்கேற்ற வருமானங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தாங்க கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் விரோதங்களானது ஏற்படலாம். கேட்டிங்கன்னா இப்பொழுது தொழில் ரீதியாக நிறையவே கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சனி வக்ரமாக இருப்பதனால எந்த ஒரு வேலைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்ய ஏற்கும் முன்பு நீங்கள் முழுமையாக ஆராய்வது அவசியம். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கணுங்க. அதே போல் வேலை தொடர்பாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். நிதி நிலைமைகளானது சாதாரணமாக இருக்குங்க. பணவரவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த பணத்தை சேமிப்பது மிக கடினமாக இருக்குங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முதலீடுகளையும் செய்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுடைய மனதில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவார். பிள்ளைகளால் சில நெருக்கடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அது நீடிக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உறவுகளுக்கும் உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைவெளியானது ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு நிம்மதிகள் இல்லை என்ற ஒரு நிலைகள் உருவாகக்கூடும் என்றாலுமே லாபஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதனால தேவைக்கேற்ற பணமானது வந்து கொண்டே இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகுங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட மந்த நிலைகளானது நீங்கக்கூடும். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கவனத்தோடு தான் செயல்பட வேண்டும். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கிவிடும். சனி பகவான் இந்த காலங்கள் முழுவதுமே வக்ரமாக சஞ்சரிப்பது குரு அஸ்தமன நிலையை அடைந்திருப்பதுமே நீங்கள் எதிர்பாராத நெருக்கடி சங்கடங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய செயல்களில் வந்து பார்த்திங்கன்னா தடை தடுமாற்றங்களானது உண்டாகும்.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு சொல்லப்படுதுங்க. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் தேவையற்ற வருமானங்களானது வரும். அதே போல் திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். வியாபாரம் தொழில் வளர்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க. கணவன் மனைவிக்குள் இணக்கங்கள் இருக்கும். பொன்பொருளானது சேரும். பணியாளர்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடியானது நீங்கும் என்றாலுமே இந்த நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ருணரண ரேகஸ்தானத்தில் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் ஆத்மகாரகன் சூரியனுமே சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எதிரி தடைகள், உடல் பாதிப்பும், மனதில் இருந்த சங்கடமும், நோயும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனும் தைரியக்காரனுமான செவ்வாய் இப்பொழுது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால தன்னம்பிக்கையானது ஏற்படும். அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன் இந்த காலங்கள் முழுவதுமே 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களையும் அறியாமல் மனதில் பயங்களானது மேலோங்கும். எதிரிகளால் தொல்லைகள் உண்டாகுங்க. நெருக்கடிகளானது அதிகரிக்கும் என்றாலுமே ராசிநாதன் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதாவது முதல் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எந்த நிலைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்திகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இந்த காலகட்டங்கள் முழுவதுமே லாபஸ்தானத்தில் வந்து ராகுவும் அதிர்ஷ்டக்காரகனாக வந்து சஞ்சரிப்பதனால கையில் பணமானது இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த வருமானங்கள் வரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.